வணக்கம் நண்பர்களே. நம்ம பார்த்திங்கன்னா மாமரத்துக்கு முக்கியமாக கவாத் தேவை. கவாத் பண்ணால் மட்டும்தான் மரம் கிளையே வளரும். இல்லைன்னா மரம் பெருசாக தான் ஆகும், காய்கள் வராது. இப்போ நம்ம கவாத் பண்ணி விட்டதில் பாருங்கள், மேலே பாதை வெட்டி விட்டுருந்தோம். இப்போ கீழே பார்த்திங்கன்னா நிறையா வருது. இந்த நிறைய கிளைகளை நம்ம விடக்கூடாது. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 கிளைகளை மட்டும் விடணும். அது நல்லா எந்த கிளைகள் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இதாக இருக்கோ அந்த மாதிரி கிளைகளை மட்டும் விட்டுட்டு மீதியை நம்ம வெட்டி விட்டுறணும். அவ்வளோ 4 இதை மட்டும்தான் விடணும். அதே தான் விடணும். இந்த மாதிரி நம்ம கவாத் பண்ணி விட்டுறணும். இதை கவாத் பண்ணி விடும்போது நமக்கு மரம், அதாவது பக்க கிளைகள் நம்ம எடுத்துக்கும்போது மீதி இருக்கிற கிளைகள் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா கொஞ்சம் தடிமனாக நல்லா வரும். மரங்களும் மேலே நம்ம அதிகமாக வளராது, கீழேயே படர்ந்து மரம் பெருசாக வரும், காய்கள் அதிகமாக பிடிக்கும். நம்ம அதிலே பார்த்திங்கன்னா இந்த மாமரத்தில் நம்ம இப்போ ஒட்டு போட்டிருக்கோம். நம்ம இதை போட்டு பார்த்திங்கன்னா இப்போ 20 நாள் தான் ஆகுது. இன்னொரு 25 நாள் ஆச்சுன்னா 45 நாளையில் இதை நம்ம எடுத்து தனியாக வேறு இதில் வைக்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.